வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். அப்படி என்னதான் முக்கியமான டிப்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப அடிக்கிற இந்த வெயிலுக்கு வந்து நிறைய பேரோட ஸ்கின் வந்து பிளாக் ஆயிரும். ஸ்கின் மட்டும் இல்லைங்க, கை காலு இந்த மாதிரி மெயினா வந்து கை கால கூட விட்டுலாம், நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும் தான் நம்ம இதை வந்து எல்லா பேருமே நினைப்போம். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து தொடர்ச்சியா நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்க முகம் வந்து எப்பயுமே வந்து பிரைட்டாகவும் நல்லா அழகாகவும் ஒரு புதுசா ஒரு வசீகரம் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து உண்டாகுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக்கை பத்தி தான் வந்து இப்ப சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஃபேஸ் பேக் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, அதை விட பல மடங்கு வந்து ரிசல்ட் தரக்கூடியது இந்த ஃபேஸ் பேக். ஏன்னா இது ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த செம்பருத்தி பூவை பத்தி வந்து நிறைய பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செம்பருத்தி பூவை நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதனால மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஒரு பெல் பட்டன் வருங்க, அதுவும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் எந்த ஒரு வீடியோ கூட உங்க போன நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த செம்பருத்தி பூவை பத்தி நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க நேரம். இந்த செம்பருத்தி பூ வந்துங்க ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்துங்க. அதாவது ஒர்த்துனா என்ன ஒர்த்து, அதாவது சின்ன வயசுலயே வந்து நிறைய பேர் வந்து, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுமே சின்ன வயசுலயே வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து சில பல காரணங்களால இல்ல நிறைய வந்து போன்ல வந்து தேவையில்லாத படங்கள் பார்க்கறது, அது போக வந்து நீ எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து சுய இன்பம் அந்த மாதிரி பண்ணிட்டு விந்துவை வந்து வீணாக்கிடுவாங்க. ஸோ கட்டியா இருக்க வேண்டிய விந்து வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பழக்கம் வந்து ரெகுலரா இருந்துச்சுன்னா, சுய இன்பம்ன்றது வந்து ரெகுலரா இருந்ததுன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து விந்து வந்து தனியா தான் போகும் கொஞ்ச நாளைக்கு, நீங்க வந்து ஸ்டாப் பண்ற வரைக்கும். அதை வந்து இது வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த செம்பருத்தி பூ. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது. இது எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து 2 விதமா சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க சித்த வைத்தியத்துல. அதாவது 2 விதமான எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விதம் வந்து நிறைய செம்பருத்தி பூ பிடிக்குங்க, இந்த மேல மகரந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த மகரந்தம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த உள்ள நடுவு மையத்துல தண்டு வருது பாத்தீங்களா, இதை மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி போட்டுறணும். இதை மட்டும் பொறுங்க நானே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை மட்டும் இப்படி கட் பண்ணி கீழே போட்டுறணும். ஸோ இது நமக்கு தேவையே இல்லை, இதை மட்டும் கட் பண்ணி போட்டுறணும். இந்த இதழ்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதழ்களை மட்டும் நீங்க வெயில்ல காய வைக்கணுங்க. நல்லா காஞ்சிடும், நல்லா காஞ்சி நல்லா முறுமுறுன்னு ஆகிற ஸ்டேஜ்ல வந்து நீங்க எடுத்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பூ வந்து பறிச்சு வெயில காய வச்சு பொடி பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடலாம் பரவாயில்ல, இல்ல 2 டைம் கூட சாப்பிடலாம். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் பால்ல கலந்தோ இல்ல சுடுதண்ணில கலந்தோ நீங்க வந்து இதோட பொடியை வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வந்து, அதாவது மேரேஜ் கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமருந்து தான் இந்த பொடி வந்து. அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா நீடித்த இன்பம், அதாவது தாம்பத்தியத்துல வந்து நீடித்த இன்பம் வந்து இதை சாப்பிடுறதுனால கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. அது போக வந்து நீர்த்து போன விந்துவை வந்து கெட்டிப்பட வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அபாரமான சக்தி இந்த செம்பருத்தி பூல இருக்குங்க. இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு மெத்தடுங்க. ஸோ இன்னொரு மெத்தட் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் சொல்லிடுறேன். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே தாங்க, இந்த இதை மேல உள்ள இந்த மகரந்தத்தை பிச்சு போட்டணும். ஸோ ஒரு 5 பூ எடுத்துக்கோங்க, 5 பூ இல்ல ஒரு 4 பூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பால்ல வந்து ஒரு 5 பூவை வந்து அப்படியே பிச்சு பால்ல கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க விட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சீனா கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் நச்சு அதுல போட்டுருங்க. பால் கொதிக்கிற பால்ல போட்டுறீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வடிகட்டி வந்து தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு நீங்க குடிச்சிட்டு வரணும். அப்படி குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க, இதோட எஃபெக்ட் வந்து இதை விட இன்னும் பல மடங்கு, நான் பொடி சொன்ன பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு எஃபெக்ட் வந்து சூப்பரா கிடைக்கும். ஸோ இந்த 2மே எனக்கு வந்து செட் ஆகாது, இதை வந்து பால்ல போட்டு காய்ச்சணும், நான் வந்து வீட்டுல வந்து இல்ல, நான் வந்து வெளியில வந்து தங்கி வேலை பார்க்கறேன், நான் எப்படிங்க வந்து சீனா கற்கண்டு வாங்கி நான் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா செம்பருத்தி பூ இருந்தா போதும். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மேல உள்ள மகரந்தத்தை இப்பயும் ஃபர்ஸ்ட் பிச்சிடலாம். இந்த மொத்த காம்பையும் பிச்சிடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிச்சிடணும். இந்த மாதிரி பிச்சு மொத்த காமையும் போட்டு இந்த இதழ்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதழ்களை மட்டும் ஒரு 5 இதழ்கள் இருக்கும். இந்த 5 இதழ்களை அப்படியே காலையில நீங்க வந்து வெறும் வயிற்றுல அப்படியே வந்து பச்சையா மென்னு சாப்பிடணுங்க.
பச்சையா மென்று சாப்பிடணும். ஒன்று நீங்க வந்து மென்னதுக்கு அப்புறம் பால் குடிச்சாலும் பரவாயில்ல, இல்ல தண்ணி குடிச்சாலும் பரவாயில்லைங்க. இப்படி நீங்க சாப்பிட்டு வந்தாலே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகள் வந்து சீக்கிரமா வந்து ஓடிடும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்க. இப்போ உங்க முகம் வந்து நல்லா பிரைட்டா அழகாக ஜொலிக்க வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கு நான் 2 டிப்ஸ் சொல்றேன். முக சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நான் 2 டிப்ஸ் சொல்றேன். நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியா போடுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த மகரந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த இலைகளை மட்டும் இதழ்களை மட்டும் போட்டுடலாம். ஸோ இதழ்கள் மொத்தம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 6 பூ பிடிங்கிருக்கேன். ஸோ 6 பூவோட இதழ்கள் தான் இது. அதுக்கப்புறம் வந்து 2 லெமன். ஸோ பெருசா உங்களுக்கு வந்து லெமன் கிடைச்சிச்சுன்னா பெரிய லெமன் 1 போதுங்க. ஸோ சின்னதாக இது வந்து எங்க மரத்துல கிடைச்சது. ஸோ அதனால நான் வந்து சின்னதாக கிடைச்சனால 2 லெமன் எடுத்திருக்கேன். கடையில் நீங்க வாங்க போனீங்கன்னா ஒவ்வொரு லெமன் நல்லா பெருசா தான் இருக்கும். அதனால நீங்க 1 யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அளவு சாறு வந்துடும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து இந்த செம்பருத்தி பூ நம்ம அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, லெமன் சாறு மட்டும்தான் கலக்கணும். ஸோ அதுக்காண்டி தான். ஆனா உண்மையிலேயேங்க இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 வீக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி உங்க ஃபேஸை மட்டும் பாருங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா உன்னோட ஃபேஸ் வந்து இவ்வளவு பிரைட்டா இவ்வளவு அழகா இருக்கு, என்னடா யூஸ் பண்ற ஃபேஸுக்கு, அந்த அளவு கேட்பாங்க. ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் தயங்காம யூஸ் பண்ணலாம், பயப்பட தேவையே இல்லை. ஆனா ஒண்ணுங்க, பெண்கள் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, ஆண்கள் வந்து இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்களுக்கு இது வந்து நிறைய விதத்துல வந்து நன்மை கொடுக்குது. அவங்களுக்கும் வந்து பெண் மலடு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிறைய இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து 48 நாள் மட்டும்தான் சாப்பிடணும் இந்த செம்பருத்தி இலையை. நான் சொன்ன மெத்தட்ல 3 மெத்தட் சொன்னேன். அந்த 3 மெத்தட்ல வந்து 48 நாள் மட்டும்தான் சாப்பிடணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஸோ எனக்கு எஃபெக்ட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 48 நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இதோட எஃபெக்ட் வந்து வேற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சோம் பாத்தீங்களா. ஸோ பாத்தீங்களா நல்லாவே அரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்க வந்து நம்புறீங்கன்னா நம்மளையோ இது மாதிரி எவ்வளவோ பேஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. கண்ட கிரீம், ஒவ்வொரு கிரீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 ரூபா இல்ல 200 ரூபா வருங்க. ஸோ அந்த மாதிரி கிரீம்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு சும்மா ஈஸியா நம்ம வந்து காசே செலவழிக்காம ஈஸியா கிடைக்கும் இந்த பொருள் வந்து. இதை ஒரு 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓரமாக இருக்குது இந்த பேஸ்ட் வந்து. இப்போ வந்து தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சில்லு இருக்கும். எந்த அளவு எடுத்திருக்கீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். அப்படியே மிக்சியை கழுவாம அதோடய ஒன்னா போட்டு அரைச்சிடலாம். வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன் பாத்தீங்களா, செம்பருத்தி பூ லெமன் போட்டு அரைச்சேன். ஸோ நீங்க அதை மட்டுமே நீங்க வந்து, அதாவது இந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, செம்பருத்தி பூ லெமன், இதை மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கோம். நீங்க இதை மட்டுமே நீங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை மட்டும் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து சூப்பரா கிடைக்குங்க. இன்னொரு, அதாவது நம்ம இப்போ வந்து தேங்காய்ச்சில வந்து போட்டிருக்கேன். ஸோ தேங்காய்ச்சில வந்து நீங்கள் வந்து தேங்காய்ச்சில வந்து சாறு எடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து. ஸோ சாறு எடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப விடவே வேணாம், லைட்டாக மட்டும் விட்டால் போதும். இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு, அதாவது ரொம்பலாம் தண்ணி ஊற்றவே வேணாம், கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. நமக்கு வந்து கட்டியாக திக்காக தான் நமக்கு வந்து சாறு தேவை. கொஞ்சமாக சாறு இருந்தால் போதும். இப்போ வந்து தேங்காய் சாறு நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டோங்க. இப்போ நான் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு விதமாக நீங்கள் வந்து இப்போ லெமனும் செம்பருத்தி பூவும் ஒரு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவும் இந்த தேங்காய் பாலும், அதாவது லெமன் நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு தேங்காய் சாறு விட்டு நீங்கள் செம்பருத்தியை அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3மே ஒரு சில இதுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகாதுங்க. அதாவது இந்த செம்பருத்தி பூவும் இந்த தேங்காய் பால் லெமன் 3 வந்து செட் ஆகிறது சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். அப்படி செட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் பல மடங்கு பிரைட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகலைன்னா அப்படியே நீங்கள் இந்த ஸ்டாப் பண்ணிடுங்க. 3மே வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறாதீங்க, தனித்தனியாக வந்து சேர்த்துக்கோங்க. லெமனும் செம்பருத்தி பூவு, அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் செம்பருத்தி பூவு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 3மே மிக்ஸ் பண்ணிட்டேன்.
நான் இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து தயங்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்து குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து இதை வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரு, ஹாட் வாட்டர் வேணால் நார்மல் வாட்டர்லையோ இல்லை குளிர்ந்த நீர்லையோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்ல ஒரு அழகாகவும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. பாய்.